Hi guys, welcome back to my channel Super Smart Academy. இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல IBPS Clerk 2025ல கேட்ட ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எப்பயுமே உங்களுக்கு 5 क्वेश्चन கேட்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம கண்டினியூஸாக இந்த டேபிள் வச்சு இருக்கிற மீதி क्वेश्चंस வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. 3 லாங்குவேஜ் ஆஃப் புக்ஸ் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த क्वेश्चन என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் புக் சோல்டு பை ஏ. ஸோ ஏல சோல்டான இங்கிலீஷ் புக் அண்ட் பியில் சோல்டான இங்கிலீஷ் புக் டுகெதரா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தி புக் சோல்டு பை ஏ. இதை நான் அப்படியே வந்து ஒரு ஈக்குவேஷனாக வந்துட்டு எழுதுறேன். ஸோ இப்படி ஈக்குவேஷன் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் புக் சோல்டு பை ஏ அண்ட் பி டுகெதர். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து சோல்வ் பண்ண இங்கிலீஷ் புக். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு இங்கிலீஷ்னு எழுதியிருக்கேன். இஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வாட் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பர்சன்டேஜ்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் ஹிந்தி புக் சோல்டு பை ஏ. ஸோ ஆஃப் ஏ சோல்வ் பண்ண ஹிந்தி புக். இதுதான். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கிலீஷ் புக்கு ஏலையும் பிலையும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஏல வந்து 28, பியில் வந்து 55. ஸோ 28 ப்ளஸ் 55 எக்ஸ் பர்சன்டேஜை நம்ம எக்ஸ் பை 100ன்னு எழுத போகிறோம். ஆஃப்னா இன்டூ அப்புறம் ஏல ஹிந்தி புக் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏல ஹிந்தி புக் வந்து 50. தட்ஸ் இட். ஸோ 51s ஆர் 52s ஆர் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 1 83. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே வந்துட்டு போயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ 6 16. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 166%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த டேபிள் வச்சு கொடுத்துருக்க ரிமைனிங் क्वेश्चन நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.